Hello everyone. So once again, welcome back to our YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு சைடு வந்துட்டு என்னடா இது தத்தக்கா புத்தக்கான்னு ஆடின்னு இருக்கும். அதாவது லைக் பிளிங்க் ஆஃப் அண்ட் எக்ஸிட் தான் சொல்லி ஆகணும் அவங்களுக்கு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சா கூட ஐ திங்க் தே நீட் டு வின் ஆல் த ரிமைனிங் மேட்சஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒன் சைட், அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா லைக் கம்பீரமா கஜா யுத்தத்தை வச்சுட்டு அந்த ஒரு லைக் சரியான ஒரு ஸ்குவாடை வச்சுட்டு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஆர்சிபி. So it's going to be match number 50, Lucknow Super Giants taking on Royal Challengers Bangalore, and also it's going to be in Ekana Stadium. So அவங்களோட லக்னோட ஹோம் கிரவுண்ட். ஸோ இந்த மேட்சோட ப்ரிவ்யூ அண்ட் ஆல்சோ என்னென்னலாம் மேட்ச் நடக்கும் அண்ட் ஆல்சோ யார் லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ரித்து, இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறேன், உன்னோட இனிஷியல் தாட்ஸ்? இப்போ பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ரிவெஞ்ச் வீக்னு சொல்லி ரிவெஞ்சா எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கும் ஒரு ரிவெஞ்ச் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி லக்னோ இதுக்கப்புறம் ஜெயிச்சாங்கன்னா வந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்க, அவங்களுக்கும் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஆர்சிபி நீங்க சொல்ற மாதிரி ஒரு லாஸ்ல இருந்து வராங்க, அவங்களுக்கும் ஒரு டாமினன்ட். பஞ்சாப் எப்படி ஒரு டாமினண்டா இருந்துச்சோ அதே மாதிரி ஆர்சிபி டாமினண்டா இருந்தாங்க. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி சொல்றது 160 அடிச்சு பஞ்சாப் கிங்ஸ் சாரி குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு ரேட்டில் பண்ணி விட்டுருக்காங்க. பேட்டிங் லைனப்பும் சரி பவுன் லைனப்பும் சரி அசால்ட்டா அடிச்சு ஒரு இருந்து வராங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. யா, ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இனிஷியல் தாட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லைக் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் பத்தி போவோம். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு லைக் லக்னோவில் நடக்குது. ஸோ அந்த பிச்சை பத்தி உனக்கே தெரியும். ஸோ ஆக்சுவலா நீ வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான்னா இந்த பிச்ல எவ்வளவு அடிக்கணும்னு ஃபீல் பண்ணுவ? ஒரு 190 அடிக்கணுமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிச் வந்து அந்த பிச் வந்து ஒரு 175 மாதிரி இருக்கு. 190 ஒரு 15 ரன்ஸ் பிளஸ் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா இருக்கும் டிஃபெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இந்த பிச் பாத்தீங்கன்னா லைக் பவர் ஹிட்டர்ஸ்க்கு மட்டும் தான் என்னமோ சாதகமா இருக்கும்னு தோணுது. ஏன்னா பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே லாங்கு, ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப கஷ்டம். லைக் நீ வந்து ஒரு லைக் நீ ஒரு டைமிங்லயே பவுண்டரிஸ் அடிக்கக்கூடிய பவுலரோ சரி பேட்ஸ்மேனா இருந்தனா லைக் இந்த பிச் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அடிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி இல்ல. ஸோ ஆக்சுவலா இந்த சைட்லயும் லைக் பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க லைக் ஆர்சிபி சைட்ல. பட் ஆனா லக்னோல அது என்னமோ லைக் லேக் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுது இந்த இதுல லைக் இந்த ஸ்குவாட்ல. ஸோ ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் பிச் ரிப்போர்ட் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் லெவன் பத்தி போவோம். ஸோ பிளேயிங் லெவன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆர்சிபி சைட்ல இருந்து வரேன். ஸோ ஆர்சிபில ஏதாவது சேஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கிறியா இந்த மேட்ச்ல? இல்ல ஆர்சிபில சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பிக்சரா ஒரு 11 வச்சிருக்காங்க, கரெக்டான காம்பினேஷன் தான் ஆடுறாங்க. புவனேஸ்வர் குமார் ஏதோ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆக்சுவலா பத்தி அப்புறம் எந்த நியூஸும் வரல. அப்பனா ஃபிட் தான் நினைக்கிறேன் அவர் விளையாடுவாரு. ஏசுக்கு ஒரு பிரேக் தருவாங்களா இல்ல வந்து இப்ப முக்கியமான மேட்ச் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஏசோட கண்டினியூ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். மத்தபடி அதே லெவன்ல தான் ஆடுவாங்க. அண்ட் ஆல்சோ எனி ரிப்போர்ட் ஆன் லைக் ஃபில் சால்ட் அவர் இந்த மேட்ச் ஆடுவாரா? சால்ட் வந்து ரூல்ட் அவுட்ங்க. ஓகே, சோ சொல்ல வந்தேன் ஃபில் சால்ட் ரூல்ட் அவுட் ஆனதால அந்த ஓப்பனிங் வந்து ஜேக்கப் பெத்தல் அம்சாங்க. அவர் வந்து அவ்வளவு கன்வின்சிங்கா அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணல. ஆமா, வந்து ஆர்சிபி வந்து 12 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. 4 கேம்ஸ்ல வந்து அவங்க கன்ஃபார்ம் வந்து அட்லீஸ்ட் வந்து 2 கேம்ஸ் ஆர் ஜெயிச்சாங்க. டாப் 3ல அடிக்கணும்னா 3 கேம்ஸ் ஆர் ஜெயிக்கணும். ஏன்னா வந்து இவங்க 16 பாயிண்ட்ஸ்ன்றதுனால 3 கேம்ஸ் ஆர் ஜெயிக்கணும். வரப்போற மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் பஞ்சாபோட இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மேட்சும் ஆர்சிபிக்கு இருக்குன்றதுனால அவங்க வந்து இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் வின் கேம் மேட்சா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டென்ஸானதா இருக்கும் பார்க்கலாம். அதனால இந்த ஜார்டன் காக்ஸ் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காரு, மேபி அவரை ஸ்டார்டிங் பண்ணுவாங்களா, மிடில் படிக்கல ஓபன் பண்ணலாமா, அது மாதிரி ஏதாச்சும் யோசிக்கிறாங்களா? ஜேக்கப் பத்தல் வந்து அதுக்குள்ள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இல்ல எனக்கு என்னன்னா ஜேக்கப் பத்தல் வந்து அவங்க பாத்துருப்பாங்க. ஆக்சுவலா T20 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்துக்கு அவர் சூப்பரா ஆனாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு லைக் வின்னிங் காம்பினேஷன் லைக் வின்னிங் பொசிஷன்ல இருக்கனால லைக் ஐ திங்க் தே won't feel like much about like changing the openers. ஸோ ஜேக்கப் பத்தலுக்கு மேபி ஒன்னொரு சான்ஸ் ஆர் 1 or 2 சான்ஸ் கொடுப்பாங்க தான். ஸோ ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் நீ மாத்தினாலுமே ஜார்டன் காக்ஸ் பத்தி அவ்வளவு தெரியாது, அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரிலாம்
ஸோ ஆக்சுவலா வந்துட்டு ஜேக்கப் பத்தல் லைக் போன சீசனும் லைக் ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி பெர்ஃபார்ம் வெல். ஸோ போன சீசனுமே. ஸோ ஐ ஃபீல் லைக் தே ஒன்ட் சேஞ்ச். லைக் இதே ஸ்குவாடோட தான் போவாங்க. மேபி ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சுன்னா அது கன்சிடர் பண்ணலாம். ஸோ வந்துட்டு புவனேஸ்வர் குமாரோ அவங்க யாரா இருந்தா அவங்க அதை பத்தி யோசிப்பாங்க. யா ஸோ நெக்ஸ்ட் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட போவோம். நீ என்ன நினைக்கிற? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு நம்ம எல்லா மேட்சுமே சொல்லிட்டு இருப்போம் லைக் அவங்களோட பிளேயிங் 11 மாத்தாம அந்த ஆர்டர் தான் மாத்தணும்ட்டு. ஸோ இந்த மேட்ச்மே அதே தான் சொல்லுவியா இல்ல ஏதாச்சும் பிளேயிங் 11 சேஞ்ச் இருக்கா? அதான் போன மேட்ச் ஆடின பிளேயிங் 11 வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறேன். திக்னேஷ் ரத்தியை கன்ஃபார்ம் ஆடி ஆகும். அவர் ஏன் ஆடாம இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. கன்ஃபார்மா அவர் ஆடுறீங்க. மணிமாரன்ஸ் தான் இஸ் குட் போலர் தான், அது தப்பு இல்ல. ஆனா திக்னேஷ் ரத்தி உங்களுக்கு விக்கெட் டேக்கர் போலர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. மணிமாரன்ஸ் தான் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஆஃப் ஸ்பின் போலரு, டைட்டா போடுவாரு, கண்டெயின் பண்ணுவாரு. விக்கெட் எடுப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு திக்னேஷ் ரத்தி 2 கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுக்க எபிலிட்டி அவருக்கு இருக்கு. திக்னேஷ் ரத்தி கன்ஃபார்ம் ஆடணும். அதே மாதிரி ஜாஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங் அனுப்பிச்சாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் மிடில் ஆர்டர்ல வச்சு திருப்பி சொல்றேன், மார்க்கமே மாசி ஓப்பனிங் அனுப்புங்க. நாளைக்காச்சும் அதை பண்றாங்களான்னு பாக்கணும். ஏன்னா மார்க்கம் மாஸ் அந்த ஓப்பனிங் நம்பர் 3 போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மும்பை அவங்கள ஃபார்முக்கும் மும்பை வந்து கொண்டு வந்தாச்சு. ஆமா பக்காவா ஃபார்ம் ஒரே ஒண்ணுதான் சொல்றேன். இப்ப மார்க்கம் ஓப்பனிங் அனுப்பிச்சிட்டு 3 வந்து பூரணாரு 4 பந்தே கூட ஆட்டும் 5ல ஆட வைங்க. நீங்க எபிலிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, அவர் பவர் வச்சிருக்காரு, அவர் பேட்ச் ஸ்பீடுக்கு அவரே கிளியர் பண்ண முடியும் பவுண்டரின்ற போது நீங்க இங்கிலீஷ் எங்க ஸ்டார்டிங் பண்ணலாம். அந்த இங்கிலீஷ் ஸ்டார்டிங் இந்த ஓப்பனிங் கன்ஃபார்ம் மார்க்கம் வந்தே ஆகணும். திக்னேஷ் ரத்தி 11ல ஆடி ஆகணும். அதான் நம்ம இவ்வளவு சொல்றோம். ஆனா நாளைக்கு வந்துட்டு ரிஷப் பண்ட் நான் ஓப்பனிங் ஆடுங்க அப்படின்னு வந்துட்டு பேட்டு பிடிச்சிட்டு வந்துருவாருன்னு பயமா இருக்கு. சோ ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ வந்துட்டு அவங்க மேபி நினைச்சிருப்பாங்க அவர் வந்துட்டு மிடில் ஆர்டர் அந்த மாதிரி யோசிச்சிருந்திருக்கலாம், அவர் மிடில் ஆர்டர் தான் நல்லா ஆடுவாருன்ட்டு. பட் ஆனா திரும்பவுமே அவங்க மார்க்கம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். பட் ஆனா அவங்க கொண்டு வருவாங்களா அப்படின்றத நம்ம நாளைக்கு மேட்ச்ல பார்ப்போம். யா ஸோ ஆக்சுவலா நம்ம பிளேயிங்ல பத்தி பேசியாச்சு. ஸோ ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச். ஸோ ஆக்சுவலா கேம் சேஞ்சர் ஆஃப் மேட்ச் யாரா இருப்பான்னு நினைக்கிறேன் லைக் ஆர்சிபில? நான் வந்து பிராக்டிகலா சொல்லிடுறேங்க, விராட் கோலி தான். விராட் கோலி அடிச்சாதான் அந்த டீமே வந்து அவரை சுத்தி தான் எல்லாரும் அடிக்கணும். விராட் கோலி சீக்கிரமா அவுட் ஆயிட்டாருன்னா ஆர்சிபி கஷ்டப்படுறாங்க. நம்ம ஸ்டாட்ஸா எடுத்து பார்த்தோம்னா விராட் கோலி 50 அடிச்சாதான் ஆர்சிபி மேட்ச் ஜெயிக்குது 85%. ஓகேவா, அதெல்லாம் மேட்ச் தோத்துருக்காங்க. அதனால விராட் கோலி அடிச்சு விக்கெட்டை ஏர்லயே எடுத்தாங்கன்னா அவங்க பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன்னா ஆர்சிபி பேட்டிங் பாத்தீங்கன்னா விராட் கோலி தவிர நீங்க மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து 1 கேர் பிளேயர் தான், எடுத்துட்டு போயிட்டு அடிக்கிற பிளேயர்ஸ் கிடையாது. டபிள்யூக்கே ஆடுற மாதிரி பிளேஸ் கிடையாது. இப்ப வந்து மத்த டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஆர்எஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் அந்த ரோல் உங்களுக்கு பண்ணுவாரு. சாம்சன் வந்து அக்ரெசிவா ஆடுவாரு, எடுத்துட்டு போயும் மேட்ச் முடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. திலக் வர்மாவும் அதை பண்ண முடியும். பஞ்சாப்ல ஸ்ரேயஸ் ஐயரால அதை பண்ண முடியும். அந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து இப்ப பட்டிதாரா இருக்கட்டும், இந்தியாவிடா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த வந்து பிளாஸ்ட்ல தான் இருக்காங்க. எடுத்தவனே அடிக்கணும்ன்ற அவங்க அப்ரோச் அதுதான், அது தப்பா நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து சக்சஸ் கொடுத்திருக்கு. டபுள் ஏ பிளேயர் அவங்களுக்கு விராட் கோலி தவிர பாத்தீங்கன்னா படிகளும் உங்களுக்கு இப்ப வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோசிவா தான் ஆடுற போது விராட் கோலி இஸ் வெரி கீ. நான் விராட் கோலி தான் எடுக்கிறேன். நாளைக்கு அவர் அடிச்சாதான் ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு. நாளைக்கும் ஒரு ஏர்லியா ஒரு விக்கெட் த்ரோ பண்றாரு, இல்ல விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா எல்எஸ் மேபி ஹேவ் a chance to win. ஓகே. சோ ஆக்சுவலா பவுலிங் சைடு பாத்தீங்கன்னா ஆர்சிபில பவுலிங் சைடு வந்து திருப்பி அவர் தான் எடுக்கிறேன், புவனேஸ்வர் குமார். ஓகே. சொல்றது எல்லாருக்கும் அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வந்து அவன் ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி புவனேஸ்வர் குமார் ஏற்கனவே ஒரு ஃபார்ம் ஆஃப் லைஃப் எல்லாம் இருந்துட்டு திருப்பி ஒரு ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்காருன்னு சொல்லிதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. மேட்ச் ஆன் மேட்ச் 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, பியூட்டிஃபுல்லா போடுறாரு. ஆக்சுவலி வந்து ஹேசலோட வந்து நம்ம நிறைய சொல்றோம், ஆக்சுவலா புவி தான் பர்பிள் கேப் ஹோல்டே பண்றாருன்ற போது அது ஹெல்ப் கொடுத்தே ஆகணும். ஸோ ஆர்சிபி வந்து விராட் கோலி அண்ட் புவி will be my game changers. சோ ஆக்சுவலா நீ லைக் புவனேஸ்வர் குமார் பத்தி பேசும்போது ஞாபகம் வருது. ஆக்சுவலா நம்ம இந்தியன் ஸ்குவாட் T20 ஸ்குவாட்லயே ஒரு காலத்துல புவனேஸ்வர் குமார் இருந்தார்ல. சோ ஆக்சுவலா அவர் என்ன ரீசனுக்காக அவர் மேட்ச் லைக் ஸ்குவாட் விட்டு தூக்குனாங்க? அது என்னன்னா 2021 ஒரு வேர்ல்டு கப் நம்ம ஆன் T20 வேர்ல்டு கப் நினைப்பு இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அது எப்படி ஞாபகம் இருக்கும்? போனாரு.
துபாயில. இந்த ஆமா. வேர்ல்டு கப்ல நல்லாதான் அங்க அந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா சூப்பரா தான் போட்டாரு. ஒரே ஒரு மேட்ச் செமிஃபைனல்ஸ் கூட சவுத் ஆப்பிரிக்காவோட வந்து ஃபைனல்ஸ்ல வந்து பிளே ஆஃப்ஸ்ல அந்த ஒரு மேட்ச் நல்லா போடலங்க, அடி வாங்கிட்டு. அதுக்கப்புறம் அவர் T20 வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடவே இல்லை அவரு. அதுக்கப்புறம் அவர் வந்து T20 செட்டப்லயே இல்ல. அதுக்கப்புறம் அசீத் ராணா இப்படியே கூட்டு வந்து இப்படியே குவாலிஃபை பண்ணி அப்படியே முடிஞ்சிச்சு. 2021 சொல்ற 2021 தான் நம்ம பிளே ஆஃபே போலியே. 2022 சொல்றேன். 2022 கூட இங்கிலாந்து கூட ஆடினாங்க. அந்த இதுல சொல்றியா? தெரியல, ஏதோ அந்த 2 இயர்ல எந்த இயர்னு தெரியல, ஏதோ ஒரு இயர் தான் அவர் ஆடினாரு. அந்த இயர் ஆடினாரு. ஒரே ஒரு மேட்ச் நல்லா போல, அதுக்கப்புறம் டிராப் பண்ணாங்க. அப்புறம் அவர் எடுக்கவே இல்லை. அதான். ஸோ ஆக்சுவலா அவர் வந்துட்டு ஐ திங்க் he deserves to be in like இந்தியன் ஸ்குவாட் லைக் nowadays. ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி பவுலர் மிஸ் பண்றாங்க இந்தியா. ஸோ பொறுத்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா நம்ம லைக் ஆர்சிபி பத்தி பேசியாச்சு. ஸோ ஆக்சுவலா நான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வரேன். ஸோ எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்துட்டு அந்த போன மேட்ச்ல ஒருத்தர் ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்கல்ல, யார் பாது? நல்லா குள்ளமா குட்டையா கருப்பா ஒருத்தர். எனக்கு என்னமோ அந்த பழைய பூரன் பார்த்த மாதிரி இருந்துச்சு லைக் போன மேட்ச்ல. சோ அந்த தடாமுடான அடி பார்த்தாங்க. 240 ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருன்ற போது அவர் எப்படி எல்லா மேட்சும் சிங்கிள் டிஜிட் எட்ட உடனே இந்த 240 பிளஸ் ஸ்ட்ரைட்ல அவரால ஆட முடியுதுன்னா கூடோஸ் டு நிக்கோலஸ் பூரன். தடாமுடான்னு அடிச்சதுனால எனக்கு என்னமோ அவர் இந்த மேட்ச் லைக் திரும்பி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு தோணுது. அண்ட் ஆல்சோ ஐ எம் பவுலிங்ல நான் வந்துட்டு ஐ ஃபீல் முகமது ஷமி வில் லைக் எப்படி சொல்றது லைக் ஓப்பனர்ஸ் லைக் அந்த லைக் ஸ்டார்டிங் அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அவர் தூக்குவாருன்னு தோணுது இந்த மேட்ச்ல. ஸோ ஐ ஃபீல் முகமது ஷமி அண்ட் ஆல்சோ இந்த சைட்ல பேட்டிங்ல நிக்கோலஸ் பூரன் வில் பி மேக் கேம் சேஞ்சஸ். ஸோ லக்னோல. ஸோ ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். அது வந்து லைக் இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ரெடிக்ஷன். ஸோ ஆக்சுவலா இந்த ப்ரெடிக்ஷன் சைட்ல வந்துட்டு லைக் நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணல, லைக் யாருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்க இந்த மேட்ச்ல? சொல்லிடுறேன் பாருங்க, எந்த டீம் நாம ஜெயிக்கணும்னு சொல்றோமோ அந்த டீம் தான் தோத்துட்டே வராங்க. ரிவெஞ்ச் ஜெயிக்கிறாங்க சொன்ன மாதிரியே வந்து ரிவெஞ்ச் எடுக்கவும் செய்யறாங்க, ரிவெஞ்ச் எடுக்காமலும் இருக்கு. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்க உள்ள டிசிஎஃப் போட்டு புசிக்கிறாங்க. நேத்து நம்ம பஞ்சாப் ஜெயிக்கும் நினைச்சா எஸ்ஆர்எச் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. அதனால வந்து மும்பையும் ரிவெஞ்ச் எடுத்தாங்க, கொல்கத்தாவும் ரிவெஞ்ச் எடுத்தாங்க. இப்ப லக்னோ திருப்பி போயிட்டு நம்ம நாளைக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு கட் ஃபீலிங் தான் தோணுது. ஆன் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் கரண்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி மை ஃபேவரட்ஸ் தான். ஆனா வந்து லக்னோ வந்து என்னடா தோத்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னு இருக்கும். ஓப்பனிங் அவர் ஒரு பையனுக்காக வச்சு நான் ஜெயிக்கணும், 27 கோடி நான் வாங்கியிருக்கேன், ஓனர் அசிங்கமா திட்டிப்பாரு நினைக்கிறேன். டீக்காலாம் இருந்துச்சு. பேசுறேன் நானு கேட்காருப்பா, இவ்வளவு இது இருக்கு பொட்டன்சியல் பண்ண மாட்டீங்களேன்னு ஒரு மனசுரியாச்சும் பேசியிருப்பாரு. மத்த அட்லீஸ்ட் வந்து நாம அவரோட பையனுக்காச்சும் ஒரு மேட்ச் அடிச்சு தரணும் கூட ஓப்பனிங் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு கட் ஃபீலிங்லயும் நாளைக்கு ஒரு ரிவெஞ்ச் நாளைக்கும் ஒன்று எதிர்பார்க்கும். நாளைக்கு எதுவும் சொல்லிடுறேன், நாளைக்கு மேபி எல்எஸ் ஜெயிச்சானா இன்னுமே இந்த ஐபிஎல் வந்து இன்னும் பீக் ஆகும், இன்னும் டோர்னமெண்ட் ரொம்ப இன்டென்ஸாவும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் போகும். அதனால நான் எல்எஸ் பிக் பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் ரீசன், நான் உண்மையா சொல்லிடுறேன். ஓகே. ஸோ கியூடாக நீங்க உங்களோட லைக் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ ஆக்சுவலா லைக் ப்ரெடிக்ஷன் லைக் ஒரு மாதிரியா லைக் என்னடா ஃபன்னிவேயா இருந்தாலுமே எல்லாருமே வந்துட்டு நினைப்பாங்க. ஏன்னா லக்னோ வந்துட்டு ரொம்ப மேட்சா லைக் ஜெயிக்கல தான். பட் ஐ எம் ஸ்டில் கோயிங் வித் ஆர்சிபி. ஸோ ஏன்னா வந்துட்டு அவங்க இருக்கிற வச்சு லைக் அந்த மைண்ட் செட்டும் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. என்னதான் அந்த லைக் போன மேட்ச் தோத்துனாலுமே அதுலயும் வந்துட்டு ஐ திங்க் அவங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஸோ அந்த டக்குன்னு வந்துட்டு ஷெப்பர்ட் வந்து 2-3 விக்கெட் எடுத்தாரு அந்த மேட்ச்ல. அண்ட் ஆல்சோ ஹோல்டர் அந்த ஹோல்டர்ன்ற ஒருத்தனாலதான் ஆக்சுவலா அந்த மேட்ச் ஜெயிச்சுது. ஸோ லைக் ஒன் மேன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி லைக் லக்னோல வந்துட்டு எனக்கு என்னமோ லைக் அந்த டீமா அவங்க இன்னும் விளையாட ஆரம்பிக்கலன்னு தோணுது. லைக் ரிஷப் பண்டோட கேப்டன்சியா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ லைக் பவுலர்ஸ் வந்துட்டு நல்லா போடுறாங்க. பட் ஸ்டில் அந்த ரொட்டேஷன் ஆஃப் பவுலர்ஸ் அண்ட் ஆல்சோ பேட்ஸ்மேன்ஸ் அதுதான் வந்து ஒரு கேமை டிசைட் பண்ணும் லைக் எந்த மேட்ச் எடுத்துக்கிட்டாலுமே. ஸோ அது வந்து ரிஷப் பண்ட் வந்துட்டு இன்னும் அந்த கத்துக்கலன்னு தோணுது. ஸோ ஐ ஃபீல் ஆர்சிபி வில் வின் திஸ் மேட்ச். அண்ட் ஆல்சோ லைக் பெர்சன்டேஜ் நான் சொல்லிடுறேன், இட்ஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 60-40. ஐ எம் லைக் ஒரே ஐடியா நான் வந்துட்டு ஆர்சிபிக்கு போயிடுறேன். ஸோ ரிவர்ஸ் திங்ஸ் எல்லாம் இல்ல இது. ஸோ ஏன்னா நான் லைக் யோசிச்ச வரைக்கும் என்னன்னா ஆர்சிபி லைக் என்னதான் லைக் ஒரு சைட் தோணுது லைக் இன்ட்ரெஸ்டா இருக்கும் லைக் லக்னோ ஜெயிச்சா அப்படின்ட்டு. பட் நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும் நினைச்சு லைக் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நடந்துது. ஸோ லைக் ஐ ஃபீல் லைக் ஆர்சிபி வில் வின் திஸ் மேட்ச் அண்ட் ஆல்சோ பை கன்வின்சிங்லி பை அதான் பிக் மார்ஜின். ஸோ அதனால நான் அந்த 60-40 தரேன்.
ஸோ இது ரிவர்ஸ் ஜிங்ஸா நடந்தா நம்ம ரிவ்யூல பத்தி பேசிக்கலாம். ஸோ அதான் என்னோட ப்ரிடிக்ஷன். நான் ரிவர்ஸ் திங்ஸ் போட்டாலுமே லைக் எனக்கு என்னமோ லைக் ஆர்சிபி தான் ஜெயிக்கும் தோணுது. பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மேட்ச்ல. ஸோ ஆக்சுவலா லைக் க்ளோசிங் தாட்ஸா இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிற? நானும் சொல்லிட்டேனே, ஆர்சிபி தான் வந்து கரண்ட் ஃபேவரட்ஸ். இவங்க ஜெயிச்சாங்க ப்ரெடிக்ஷனாவே நான் கொடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ். இவங்க ஜெயிக்கும்னு சொன்னாலும் லக்னோ ஜெயிக்க மாட்டான். நாளைக்கா ஜெயிக்கலன்னா பாப்போம் அப்படின்னு தான் சொல்றேன். ப்ரெடிக்ஷனா எது சொல்றதே தெரியல எனக்கு. ஏன்னா ஆர்சிபி ஜெயிச்சிரும்னு சொன்னது லக்னோ ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு. அந்த மாதிரிதான் இருந்திருக்கு இந்த டோர்னமெண்ட் கடைசி ஒரு வாரமா. சோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இப்படின்னு வந்துட்டு அப்படி இப்படி பேசி முடிச்சிட்டேன் உன்னோட ஃபைனல் தாட்ஸ. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு என்னதான் வந்துட்டு லைக் லக்னோ வந்துட்டு லைக் பாட்டம் ஆஃப் டேபிள் இருந்தாலுமே ஐ ஃபீல் தே வில் ஹேவ் தட் என்னடா இது அவ்வளவுதான் மேட்ச் லைக் ஐபிஎல் ஓவர். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் பூரன் ஆடினாரு. அண்ட் ஆல்சோ பூரன் நல்லா கிளிக் ஆச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு மேபி யாரா மேபி லைக் ஏடன் மக்ரமா இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ பைசன் வேற வச்சிருக்காங்க, மிச்சல் மார்ஷ். அண்ட் ஆல்சோ ரிஷப் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த சீசனே ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவரும் வந்து லாஸ்ட் சீசன் வந்துட்டு லைக் ஆர்சிபி கூட தான் ஒரு செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு. ஸோ ரிஷப் தோத்தாலுமே அந்த கம்பேக் கொடுத்தாருல. ஸோ அந்த மாதிரி ஸோ ஐ ஃபீல் லைக் ரிஷப் அண்ட் ஆல்சோ மேபி அவருக்கு ஒரு நல்ல டேவா இருக்கலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ லைக் இந்த மேட்ச்ல ஒரு ப்ரிவியூ எல்லாம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த மேட்சை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வியூவர்ஸ் டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் திஸ் மேட்ச். இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஆல்சோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு உங்களுக்கும் வந்து லைக் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும். ஏன்னா இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா ஐ ஃபீல் தே ஆர் லைக் சீல் த லைக் ஸ்பாட் ஃபார் த பிளே ஆஃப். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ லைக் தேங்க்ஸ் ரித்து ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த மேட்ச் ரிவ்யூ லைக் அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். அண்ட் லைக் ஸ்டே டியூன் வியூவர்ஸ், வில் see you in the next video. Until then, bye bye.